என் வீட்டில் இல்லாத வருஷத்துக்கிட்டே என் வீட்டில் இல்ல பணம் கிடையாது. ஜாமான் அடிச்சா போது கிழங்கு பூமி எதிர கண்ணில் தருதோ அவன் தான் தமிழ். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா சார் சார் சுற்றாதீங்க சார் சுற்றாதீங்க சார். நான் ஏன் இங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னோட லட்சியம் நான் தானே ஓடணும். 3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஜெயிலுக்கு போயிட்டு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவிதைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், வைரமுத்தா அப்படின்னு நினைப்பீங்க. அவர் கிடையாது, கவிதை கோபால் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். கவிதை கோபால் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிதை கோபால் இருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, கவிதை கோபால்னா யாரு? கவிதை கோபால்னா 2018லயோ 17லயோ ஒரு கவிதை மூலியமா வெளியே வந்தேன். அது தவறான கவிதை இருந்தாலும் அந்த கவிதை மூலியமா வெளியே வந்தேன். கவிதை மூலமா ஃபேமஸ் ஆனீங்க. அந்த ஒரு கவிதைங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? இந்த கவிதை சொல்ற பழக்கம்ங்கிறது இல்லையா? நானே இப்ப பேசும்போதே பாத்துட்டு இருந்தா உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? கவிதை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இமான்வேல்னு ஒரு பையன் ஸ்கூல்ல கவிதை எழுதும். சரி, அவன் எழுதி கொடுத்த கவிதை தான் நான் சொன்ன அந்த கடல் நீர் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் நீ காதல் சேர்த்த புத்தான்னு சொன்னேன். அந்த கவிதையை அவன் எழுத. அதுக்கு முன்னாடியே நான் ஸ்கூல்ல சின்ன வயசுல ராகுல்னு ஒரு பையன் ஹாஸ்டல் வார்டன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது ஸ்கூல்ல எழுதிருக்கும் போல கவிதை. அதை எட்டு ஸ்கூல்ல படிப்போம். அப்ப அந்த கவிதை சொல்லியிருக்கேன், ஆனா நிறைய சொன்னதில்லை. டோனி அடிச்சா 6, நான் அடிச்சா கிஸ்ஸு, முள்ளுக்கு தேவை ஒரு சுட்டு ரத்தம், எனக்கு தேவை பெண்ணே ஒரு முத்தம், கடலுக்கு கலை உண்டு இடிக்கும் மலை உண்டு, நம் இருவருக்கும் காதல் உண்டு, அந்த மாதிரி கவிதை எல்லாம் எழுதிட்டு ஹாஸ்டல் ஸ்கூல்ல படிப்பாரு. நான் அப்ப அதை கேட்டு கொஞ்சம் எனக்கு புரிஞ்சு இந்த இதுல கவிதை அதுதான் நம்ம டேலண்ட் அப்படின்ட்டு நான் புரிஞ்சேன். சரி, அப்ப இந்த கவிதையெல்லாம் உருவாக்குனது நீங்க கிடையாது? எல்லா கவிதையும் கேட்ட கவிதை இல்ல, நானும் ஒரு 5-6 கவிதை எழுதியிருக்கேன். அந்த பழக்கம் வந்தது ஸ்கூல்ல பசங்களோட பேசிட்டு பசங்க கூட பேசிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். அதுல நீங்க இவ்வளோ ஃபேமஸான ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? கவிதைனால டக்குன்னு ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவா ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது ஒன்று இருக்கு, நெகட்டிவா ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது ஒன்று. நீங்க எந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது நெகட்டிவா நான் ஃபேமஸ் ஆயிட்டேன் தெரியுது. அது எதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது? முதல் இந்த விஷயம், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தேன். எதுக்கு? கடல் நீரும் புத்தம் கண்ணீரும் புத்தம் காதல் சேர்த்து அந்த கவிதைக்கா? அந்த கவிதைக்காண்டி பிடிச்சிட்டு போய் 2 வாரம் ஜெயில உட்கார வச்சிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சு ஒன்னும் சொல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு தான் 2000 ரூபாய் செலவை தவிர எனக்கு ஒண்ணும் பண்ணல. அந்த கவிதை சொல்ல வச்ச கவிதை சொன்னேன், அதனால ஜெயில பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சிருந்தாரு. இந்த வெளியே போகும்போது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி இந்த போட்டோ எடுக்கிறது, தலை ஒரு கவிதை சொல்லு தலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? சில இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி போட்டோ எடுப்பாங்க, சில இடத்துல கவிதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. மைண்ட்ல என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க. நம்ம டென்ஷனை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான டென்ஷனா இருக்கும்? எங்கேயாவது போயிட்டு இருப்பான் அர்ஜென்டா, அப்ப கேட்பாங்க. டீ குடிச்சுக்கிட்டு இருப்போம், டீ கூட குடிக்க விடாம கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கொஞ்சம் வெறுப்பாயிடும். ஏன்டா நம்ம ரீச் ஆனோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன். பெங்களூர்ல தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்ன வேலைக்காக பெங்களூர் போயிருந்தீங்க? கானா கச்சேரிக்காண்டி போயிருந்தேன். கானாலாம் பாடுவீங்களா நீங்க? கானா அந்த கச்சேரிக்காக போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை தாண்டி ஆக்டிங் எனக்கு ஓரளவுக்கு வரும், இல்ல ட்ரை பண்ணலாம், நடிக்கவாது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பண்ணுவீங்க? ஆனா பண்ணக்கூடிய ஆளுதான், பண்ணக்கூடிய ஆளுதான். யாராவது ஏதாவது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்னா செய்வீங்க. அன்னியன் படம் பார்த்திருப்பீங்கன்னு கூட வைங்க. அதுல 3 கேரக்டர் இருக்கும்ல. விக்ரம் சார் நிறைய மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. அதுலயே அன்னியன் மாதிரி, ரமோ மாதிரி ஒரு சீனு, அம்பி மாதிரி ஒரு சீனு, அன்னியன் மாதிரி ஒரு டைலாக். டேய், உனக்கு தைரியம் இருந்தா சார் சார் சுற்றாதீங்க சார் சுற்றாதீங்க சார். என்ன சுடுறா? இந்த பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் பண்ணது நான் தான்டா சார். சார் முதல்ல அம்பிய வெளியே போக விடுங்க சார்.
பரவாயில்லையே ப்ரோ, பயங்கரமா பண்றீங்களே. சீரியஸா வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணாலே கூட நிறைய பேர் வந்து ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து ஏதோ போக்கிரி படம் சீன் வந்து பண்றேன் நீங்கல்ல, மாசா ஒரு சீன். டேய் எவன்டா இங்க தமிழ்? நீ ஏன் தமிழ்? சொல்றா. டேய் யாரு தமிழ் தெரிஞ்சாகணுமா? எவன் அடிச்சா போது கிழங்கு பூமி எதிர கண்ணுல தெரிதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். பரவாயில்லையே ப்ரோ, பண்ணலாமே நீங்கெல்லாம். பண்ணலாம், என்னத்த பண்றது தெரியல. இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்காமீங்க. ஓகே, நானும் வந்து நடிப்பேன், அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன், ஹீரோ இல்ல ஹீரோ ஃப்ரெண்டு அந்த இந்த மாதிரி மாதிரிலாம் வாய்ப்பு இல்ல ப்ரோ. இல்ல வில்லன் வாய்ப்பு இல்லாததுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படாது. எதுக்கு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? காமெடி ஆக்டர் காமெடியன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. எனக்குள்ள ஒரு எண்ணம். வடிவேல் சார் டைலாக் எதுவும் பேசி பாக்குறீங்களா? வடிவேல் சார் மேல நடிக்கிறதுக்கு வாழ முடியாது. அவரு நடிப்பின் சிகரம்னே சொன்னாரு. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் காமெடி ஆக்டர்ஸ்ல? அந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ்ல யார் இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா விவேக் சார் சொல்லலாம். விவேக் சாரு, அடுத்த வடிவேல் சாரு. இப்ப இருக்க காமெடி ஆக்டர்ஸ்ல இப்ப யோகி பாபு மட்டும்தான் இருக்காரு. இதெல்லாம் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னே தெரியல. யோகி பாபு மட்டும்தான். அந்த மாதிரி பிடிக்கும். காமெடியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, காமெடி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது காமெடி சீன் ஒண்ணு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒத்துக்குவாங்க எல்லாரும். ஓகே, காமெடியனா வந்து இவர் நல்லா இருப்பாரு, காமெடியனா பண்ணா இவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த வடிவேல் சார் சீனே வந்து ஒண்ணு பண்ணிரும். சந்திரமுகி படத்துல வந்து அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு அந்த மாப்பிள்ளை எங்க இருக்க மாப்பிள்ள கோவாலு கூட்டு போடா கோவால்னு ஒரு சீன், அந்த சீன் வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி காட்டுறீங்களா? மாப்பு 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 ஐயா வச்சுட்டேன் மாப்பு. கோவாலு கோவாலு இன்னும் வீட்டுக்கு போ, 1 கிலோமீட்டர் போனேன்டா, எப்படிடா போனேன்? கோவாலே வந்து நீ கூட்டு போடா. நீங்க இதுக்கப்புறம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா காமெடியன் ரோல் வந்து நீங்க கேட்டு வாங்குறீங்க. ஆக்சுவலா எந்த ஒரு நேட்டிவ் உங்களுக்கு? திருநெல்வேலி மாவட்டம் கழுவுமலை பக்கம் வெள்ளப்பனேரின்னு ஒரு சின்ன கிராமம். சரி, அதுதான் என்னோட ஸ்கூல். அங்கதான் படிச்சீங்க? ஸ்கூல் அங்க படிக்கல. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல கடம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். சில்லாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து +2 முடிச்சேன். +2 அரியரு. கரிவளந்தநல்லூர்னு ஒரு ஊர்ல +2 முடிச்சேன். +2 ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்ட்டு. அதனால நான் அப்பவே தெரியும் முன்னாடியே ஃபெயில் ஆயிருவேன். இன்னும் நான் தான் படிக்கவே இல்லையா. ஏன்? ஸ்கூல்ல கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி, ஸ்கூல்ல ஏதாவது எழுதி போட்டு எழுத சொல்லுவாங்க, நான் உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல்ல எழுதின கவிதை ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது என்ன, எல்லாமே காதல் கவிதை தானா? இல்ல, எல்லா கவிதையுமே எழுதுனேன். அழகில் பூத்த அற்புத முத்தே, உன் விழியில் நான் விழுந்தேன், உண்மையான காதல் நீ சொல்வா என்று என் இதயம் தெரிகின்றது, காதலி உன் வார்த்தை மட்டும்தான், உன் வார்த்தை மட்டும்தான், உன் வார்த்தை மட்டும்தான். இது 12வதுல எழுதுன கவிதை இல்ல, இப்ப சும்மா எழுதுனேன். இப்ப எழுதுனதா? அப்ப சொன்னதுதான் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். அப்ப சொன்னது ஞாபகம் இல்ல. சரி, அதனால 12வது ஃபெயிலு. அடுத்து சென்னைக்கு போன. சென்னை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை போன ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் நான் சென்னை வந்தேன். எப்போ வந்தீங்க சென்னைக்கு? நான் 2017 2018 வந்தேன். சென்னை வந்து திரிசூலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருந்தேன். இருந்து அங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒரு நாள் பிரசாந்த்னு ஒரு அண்ணன் என்கிட்ட கிட்ட, மணிகண்டன் ஆல் லவ் ஃபீல்டா காதலிச்சாரு, விட்டுட்டு பேச்சு அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கண்டு ஒரு கவிதை சொல்லு. அவர் எப்படி பழக்கம்? அந்த அண்ணன் அங்க அந்த ஊருக்காரரு தான். சரி, அதனால பழக்கம். நான் முதல்ல வந்தது எக்மோருங்கிற ஒரு ஊருக்கு வந்திருந்தேன். எக்மோர்ல ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். அங்க எனக்கு திருட்டு பேலுன்னு பட்டம் கட்டிட்டாங்க. அதனால நான் அங்க இருந்து சூளைன்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். அங்க என்னன்னா நிறைய வேலையை விட்டு சம்பளம் கம்மியா கொடுத்தாங்க. உடனே அங்க இருந்து நின்றுட்டேன். அடுத்துதான் எங்க அம்மா கால் பண்ணேன், திரிசூலத்துல நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கடா, நீ அங்க போ அப்படின்னு எங்க அம்மா. உடனே நான் திருசூலம் கிளம்பி போயிட்டேன். திருசூலம் கிளம்பி போன பிறகுதான் அங்கதான் ஒரு பிரசாந்த் எல்லாம் பழக்கம். அப்பந்தான் கவிதை கோபால்ன்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம், அது அப்படியே பேர் அமைஞ்சது என்னோட இதுன்னு தான் சொல்ல முடியும். மணிகண்டன் ஒரு அண்ணனுக்கு லவ் ஃபெயிலியரா, பிரசாந்த்னு ஒரு அண்ணன் மணிகண்டனுக்கு லவ் ஃபெயிலியரா ஒரு கவிதை சொல்லினாரு. நான் கேட்டேன் அந்த பொண்ணு பேர் என்னன்னா அப்படின்னா. அப்பந்தான் அந்த கவிதை நான் ஃபர்ஸ்ட் வெளியிடுறேன். இதுவரை கவிதையை வெளியிட்டது கிடையாது, நானே எழுதி நானே வச்சுக்கிறேன். அப்பந்தான் நான் முதல்ல கவிதையை வெளியிட்டேன்.
அது என்ன கவிதைன்னு சொல்லாம, சொல்லுங்க. என்னை காதலித்து விட்டு பெண்ணை நீ வேறு ஒருவனை திருமணம் செய்தாள், நான் இந்த வருத்தத்தில் இறந்தால் மிதந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்லறி மிதந்து அழுதாலும் திடீர்னு எழுந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்ப கள்ள காதலி. இதுக்கா ஜெயிலுக்கு போனீங்க? சரி சரி. கடல் நீர் முப்புத்தான் கண்ணீர் முப்புத்தான் காதலிச்ச தப்புத்தான், அந்த கவிதைத்தான் ஜெயிலுக்கு போனேன். இன்னொரு விஷயம், அரஸ்டானீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது பேசுனது சென்னை தான். ஆனா சம்பந்தமே இல்லாம கானா பாட போயிருக்கும் போது பெங்களூர்ல ஏன் அரெஸ்ட்? பெங்களூர்ல ஏன் அரெஸ்ட்னா அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், அரெஸ்ட் பண்ணவங்கிட்ட தான் கேட்கணும். அது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல வேற யாரும் உங்களை ஏமாத்துறாங்க? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டு போனாங்க. சரி. எனக்கு தமிழ்லாம் படிக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். காவலூர்ல தமிழ்ல போட்டிருந்தாங்க. காவல் துறைன்னு போட்டிருந்துச்சு. தமிழ் ஆளுங்க உள்ள ஏரியா தான் அது, அதனாலதான் காணா பாடுறது. இங்க பாடினதுக்கு ஏன் அங்க அரெஸ்ட்? இங்க பாடினது அங்க தப்பான வார்த்தை, பெங்களூர்ல அங்க தப்பான வார்த்தை, இங்கேயும் தப்பான வார்த்தை தான். இங்கேயும் தப்பான வார்த்தை. ஆனா இங்க யாரும் அவளை கண்டுக்கல. ஆனா பெங்களூர்ல இதை எடுத்துட்டாங்க. ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது ஆயாச்சு, ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, அரெஸ்ட் ஆயாச்சு, நெகட்டிவா தான் இருந்தாலும் ஃபேமஸ் ஆயாச்சு.